Good morning students. 12th standard computer application chapter 5 அதில் function in PHP இந்த function பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ PHP function and array. இப்போ PHPயில் வந்து ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த அரேனா என்ன, இதை பற்றி நம்ம பார்க்குறோம். PHP சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். PHPங்கிறது ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதில் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் to solve the many complex problem in real world. அதாவது PHP சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷனு அண்ட் அரேங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது எதுக்குன்னா டு சால்வ் த மெனி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், நிறைய காம்ப்ளெக்ஸான சிக்கலான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காண்டி இந்த வேர்ல்டில் இது ரொம்பவும் முக்கியமான கான்செப்ட் ஆகும். எது ஃபங்க்ஷனு அண்ட் அரே. PHPயில் வந்து பார்த்தீங்கன்னா 700 ஃபங்க்ஷன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க உள்ள. இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் உள்ள இன்ஸ்டால் பண்ணும்போது இருக்குது அப்படிங்கிறத பற்றி உள்ள கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் இன் PHP. In most of the programming language, a block of segment in a program that performs specific operation. அதாவது இந்த மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாக் அதாவது பிளாக் ஆஃப் செக்மெண்ட். ஒரு பிளாக்னா ஒரு ஓப்பன் பிளேஸ் க்ளோஸ் பிளேஸ் அது மாதிரி வரதுக்கு இடையில வரக்கூடியவங்க சம் ஆஃப் த லைன்ஸை வந்து நம்ம பிளாக்னு சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராமில் வரக்கூடிய அந்த ஒரு பிளாக் ஆஃப் த செக்மெண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ அடிஷனாக இருக்கட்டும், சப்ராக்ஷன் இருக்கட்டும், அந்த மாதிரி இன்சர்ட், எக்ஸிக்யூட், டெலீட், கால்குலேட் அண்ட் எக்ஸெட்ரா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி ஒரு செக்மெண்ட்டாக ஒதுக்கி அதில் சம் ஆப்ரேஷனை செய்கிறதுக்காண்டி ஒதுக்குறது தான் நம்ம ஃபங்க்ஷனுங்கிறோம். திஸ் ஆர் நோன் அஸ் ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா the function is a type of subroutine or procedure in a program. ஒரு ப்ரோக்ராம் வரக்கூடிய ஒரு சப்ரோட்டீன், அது துணை நிரல், அது ஒரு துணை செய்முறை, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுங்கிறோம். A function will be executed by call to the function and functions return the any data type values or பார்த்துக்கோம். இந்த ஃபங்க்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா will executed எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா கால் டு த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு இருந்தாலும் உடனே ஒர்க் ஆகாது. அந்த ஃபங்க்ஷனை பார்த்து வந்துடும். உள்ளுக்குள்ளே உள்ள அந்த செக்மெண்ட் வந்து ஒர்க் ஆகாது. எப்போ ஒர்க் ஆகும்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகும். அண்டு த ஃபங்க்ஷன் ரிட்டன் எனி டேட்டா டைப் வேல்யூஸ். ஃபங்க்ஷன் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப்பில் உள்ள வேல்யூஸ் வந்து என்ன ரிட்டன் பண்ண ஆர் நல் வேல்யூஸ் டு கால் டு ஃபங்க்ஷன் இன் த பார்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம். நல் வேல்யூ அதாவது சம் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம வேல்யூஸ் எது வேல்யூ இல்லைனாலும் சும்மா எம்டியாக ஜீரோ அந்த மாதிரி நல் வேல்யூஸை வந்து என்ன ஆகும் சம்டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணு. இதுதான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட PHPயில் ரொம்ப முக்கியமானது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு செக்மெண்ட். இதான் நம்ம சொல்கிறோம். ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபங்க்ஷனை கால் பண்ணாதாங்க எக்ஸிக்யூட் ஆகும். கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சம் வேல்யூஸை வந்து என்ன ஆகும் ரிட்டர்ன் பண்ணு. சம்டைம்ஸ் வேல்யூஸ் இல்லாமல் ஜீரோ அந்த மாதிரி நல் வேல்யூவாகவும் ரிட்டர்ன் பண்ணு. The functions can be divided into 3 types. Functions வந்து என்ன பண்றோம் 3 types-ஆ டிவைட் பண்றோம். ஒன்று யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் ஃப்ரீ டிஃபைன் ஆர் சிஸ்டம் ஆர் ஃபில்ட்-இன் ஃபங்க்ஷன். இது மூணுமே ஒன்று தாங்க. ஃப்ரீ டிஃபைன்னாலும் ஒன்று தான், சிஸ்டம்னாலும் ஒன்று தான், ஃபில்ட்-இன்னாலும். அதாவது PHP இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்குள்ளேயே இருக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன். இது 3 டைப்பாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னா the user defined function. first one என்னது user defined function. the user defined function அப்படிங்கறத என்ன UDF அப்படினு சொல்றாங்க. user defined function என்ன சொல்றாங்க UDF அப்படினு சொல்றாங்க. in PHP gives the privilege to user to write their own specific operation inside of the existing program module. அதாவது the user defined function வந்து என்ன பண்றாங்க அப்படினா user write the own specific operation. user வந்து என்ன பண்ணிக்கலாம் அவங்களோட சொந்த ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேஷனுக்கான என்ன பண்ணிக்கலாம்னா ரைட் பண்ணிக்கலாம். எங்கன்னா இன்சைட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் மாடல். ஏற்கனவே ப்ரோக்ராமில் உள்ள மாடல்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம அது உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் சம் ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேஷனுக்காண்டி சம் கோடிங்ஸை வந்து அவங்க ரைட் பண்ணிக்கலாம். The two important steps the programmer has to create for user defined function. 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குங்க. எதுலன்னா இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுல 2 விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன். The user defined function declaration begins with a keyword function.
ஒரு யூசர் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம், டெக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங்கில் பிகைனில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கீவேர்ட் சேர்க்கணும். அது என்ன கீவேர்டு அப்படின்னா ஃபங்க்ஷனுங்கிற ஒரு வார்த்தை இருக்கணுங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணாலும் டெக்ளேர் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி எந்த கீவேர்டை சேர்க்கணும், நம்ம ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் இருக்கணும். இந்த யூசர் கேன் ரைட் அண்ட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் கிளாஸ். யூசர் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அவங்க தனிப்பட்ட கோடிங்ஸை வந்து நம்ம நினைக்கலாம் அந்த இன்சைட் ஆஃப் த பிளாக்குள்ளே ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சின்டாக்ஸை பாருங்கள். ஃபங்க்ஷன் இதான் கீவேர்ட். ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்ட். ஒரு ஃபங்க்ஷனுங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம், ரெண்டும் ஒரே வார்த்தை தாங்க. ஃபங்க்ஷன் நேம் நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா எந்த பேர் வேணுமோ வைக்கலாம். உங்கள் பேர், என் பேர், ஸ்கூல் பேர், கம்ப்யூட்டர், கீபோர்டு, மவுஸ் எது வேணுமோ வச்சுக்கலாம். பேர் வச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே இந்த மாதிரி பேரந்திசிஸ், நீங்கள் ப்ராக்கெட் சொல்லுவீங்க. இது கம்ப்யூட்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரந்திசிஸ், ஓப்பன் பேரந்திசிஸ், க்ளோஸ் பேரந்திசிஸ் ரெண்டும் கொடுக்கணுங்க. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுங்க. ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு வரணும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு பேர் வரணும், பக்கத்தில் பேரந்திசிஸ் வரணும். இந்த செமிகோலன் எதுவுமே வரக்கூடாது. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் கிரியேட் டெக்ளேர் பண்ணியிருக்கோம். எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படிங்கிறது ஒரு பிளாக் செக்மெண்ட். அப்புறம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இங்கே ஓப்பன் பண்ணுறோம், இங்கே முடியுது. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கஸ்டம் லாஜிக் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். இதுக்குள்ள என்ன ஆப்ரேஷனுக்கான ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூசர் டிஃபைன் ரைட் பண்ண போகிறாங்களோ அந்த இதை நம்ம வரைஞ்சிக்கலாம், எழுதிக்கலாம். ரைட் பண்ணும்போது என்ன பண்ணோம், இதுலேருந்து இது வரைக்கும் தான் என்னது ஒரு பிளாக்குங்கிறோம், அதாவது செக்மெண்ட்டுங்கிறோம். இதுதான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் பண்ணும்போது இப்படி தாங்க கொடுக்கணும். இதுக்குள்ளே ஒரு லைனில் எத்தனை லைன் வேணாலும் வரலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, டெக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஃபங்க்ஷன் காலிங் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா ஃபங்க்ஷன் காலிங். அப்போ ஒன்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை ஃபங்க்ஷன் கால். நம்ம ஒன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகிறது எது மூலம்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணாதாங்க எக்ஸிக்யூட் ஆகும். த ப்ரோக்ராமர் ஹேஸ் டு கிவ் எ ஃபங்க்ஷன்ஸ் கால் இன்சைட் த ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமோட இன்சைடில் இருந்து நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா அந்த இதில் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் வந்து நம்ம கொடுக்கணுங்க, ப்ரோக்ராமர் வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன், ரெண்டாவது என்னது ஃபங்க்ஷன் காலிங். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸை பாருங்கள். ஃபங்க்ஷன் நேம் பேரந்திசிஸ் போட்டு லாஸ்ட் என்ன வைக்கிறோம், செமிகோலன். இது காலிங் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லேருந்து ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் பேரந்திசிஸ் வரும். லாஸ்ட் என்ன வராது, செமிகோலன் வராது. கீழே ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் எல்லாம் வரும். ஆனால் காலிங் ஃபங்க்ஷனில் வந்து ஃபங்க்ஷனோட நேம் என்னவோ நேமை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம என்ன போகிறோம், பேரந்திசிஸ் கொடுத்து லாஸ்ட்டில் செமிகோலன். இதுதான் காலிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பிஹெச்பிங்கிறது ஓப்பன் பண்ணுறோம். இது என்னென்னா இப்போ வந்து ஃபங்க்ஷனை வந்து இங்கே டெக்ளேர் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு வந்திருக்கா, ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம் பக்கத்தில் வரக்கூடிய இந்த வார்த்தை, இந்த பேருக்கு வேறு என்ன, இன்சர்ட் எம்எஸ்ஜி அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட பேருங்க. அப்போ பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கோம், பேரந்திசிஸ் கொடுத்துருக்கோம். இது என்ன சார், இந்த ப்ரேசஸ்ன்னு பேர், ஓப்பன் ப்ரேஸ். இது என்னது, க்ளோசிங் ப்ரேஸ், அதாவது கர்லி ப்ரேசஸ்மா, நீங்கள் ப்ரேசஸ் கூட வச்சுக்கோங்க. இது என்ன சார் இங்கே கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்களே அப்படின்னு நினைக்கலாம். இங்கேயும் கொடுக்கலாம், இல்லை இங்கேயும் கொடுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். இங்கே கொடுத்தாலும் இங்கே கொடுத்தாலும் ஒன்று தான். இது பிளாக் ஆரம்பிக்குது, அதுக்குள்ளே எத்தனை லைன் வந்துருக்கலாம், ஒரே ஒரு லைன் எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருக்குங்க. இது என்ன சார், எக்கோன்னா என்ன, எக்கோங்கிறது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். எக்கோங்கிறது என்னது, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்கோக்குள்ளே வந்து ஏதாச்சும் நம்பர் வேரியபிள் கொடுத்தோம்னா அது எல்லாம் வேல்யூ வரும். இது என்ன சார் அப்படின்னா டபுள் கோட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். அது எங்கே முடிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல முடிக்கிறோம். அப்போ இது என்ன சார் அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா என்னது, டபுள் கொட்டேஷனுக்குள்ள சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், அதாவது மோர் தென் கேரக்டர், நிறைய எழுத்து வந்துச்சுன்னா அது பேர் என்னது, ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி எல்லா வார்த்தையும் சேர்ந்தது, 4 வார்த்தையும் சேர்ந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரிங்குங்க. ஏன்னா ஸ்ட்ரிங்குனா ஒன்று டபுள் கொட்டேஷனில் கொடுத்து டபுள் கொட்டேஷன் முடிக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துங்க, அது ஸ்ட்ரிங்கு தான். ஓகேங்களா, அப்போ இது உள்ள என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும், அதுதான் ஸ்ட்ரிங் எக்கோவில் உள்ளது. அப்போ இந்த இடத்துல எஸ்டியூக்கு பதிலாக ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு, ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் ஏன்னு கொடுத்தா கூட
சார் இது தப்பு அப்படி மாற்றி கூட இருக்கக்கூடாது. அது உள்ள என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். உன்னை செக் பண்ணுறது கூட கொடுப்பான். சக்ஸஸ்ஃபுல்லிக்கு எஸ்யூக்கு பதிலாக எஸ்ஏன்னு கூட கொடுக்கலாம். நீ பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு ஏக்கு பதிலாக யூலாம் கூட கொடுக்கும். அதில் உள்ள என்ன கொடுக்குறாங்களோ அது அப்படியே அவுட்புட்டாக வரும். அதான் இந்த ஸ்ட்ரிங்குன்னு. ஓகேங்களா? இந்த பிளாக் முடிஞ்சிருச்சுங்க. அப்போ ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, இன்சர்ட் மெசேஜ், அதாவது எம்எஸ்ஜி அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. பார்த்துட்டு நேராக இது ஃபங்க்ஷன் பிளாக் உள்ளே போகாதுங்க. நல்லா கவனிச்சுங்க. ஃபங்க்ஷனை பார்த்துட்டு நேராக வந்துடும். ஓ இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடும். இப்போ நான் வர்ற வழியிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் EA1 கிளாஸ் இருக்குது. இந்த EA1 கிளாஸ் இருக்குது அப்படின்னு நான் கொடுக்கணும். உள்ளே வந்து உங்களுக்கு நடத்த முடியுமா? நடத்த முடியாது. EA1 கிளாஸை பார்த்துட்டு நான் வந்துடுவேன். எனக்கு எப்போ டைம் டேபிள் பீரியடு போடுறாங்களோ அப்போ தான் நான் நீ நடத்த முடியும். அதே மாதிரி தாங்க ஒரு ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் உள்ள வந்து இப்போ எப்பயுமே ஒர்க் ஆகாது. எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா காலிங் ஃபங்க்ஷனை எப்படி இருக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்து நம்ம அதை கால் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் கால் ஆகும். ஓகேங்களா? நிறைய காண்டாக்ட் நம்ம ஃபோனில் இருக்கலாம். நிறைய காண்டாக்ட் இருந்தாலும் ஒவ்வொரு காண்டாக்டாக போய் பரிசாக 1 by 1 ஃபோன் போகாது. நம்ம எந்த காண்டாக்ட் எடுத்து கால் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் என்ன கால் ஆகும். அது மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் எத்தனை ஃபங்க்ஷன் இருந்தாலும் காலிங் ஃபங்க்ஷன் மூலமாக கால் பண்ண போகிறோம். அப்போ காலிங் ஃபங்க்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேம் என்னவோ அதை தான் நம்ம மறுபடியும் ப்ரோக்ராமில் கொடுக்குறோமோ அது காலிங் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட நேம் என்னது? இன்சர்ட் எம்எஸ்ஜி. அப்போ இந்த இடத்துல வருது பாருங்க, இன்சர்ட் எம்எஸ்ஜி அப்படின்னு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல லாஸ்ட்டில் செமிகோலன், காலிங் ஃபங்க்ஷன் லாஸ்ட்டில் செமிகோலன் வரணும். ஃபங்க்ஷன் டெக்லேஷனில் வரக்கூடாது, செமிகோலன் வரக்கூடாது லாஸ்ட்டில். அப்போ இன்சர்ட் எம்எஸ்ஜி அப்படிங்கிற வந்ததுக்கு அப்புறம் தான் இது கால் த ஃபங்க்ஷன். இந்த லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் நேராக இங்கே போங்க. இங்கே போகும்போது ஃபங்க்ஷன் இந்த இடத்துக்கு போவோம். இங்கே போகும்போது இன்னொரு இருக்குங்க. இது உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா பேராமீட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. அடுத்த டாப்பிக்கில் வரும். பேராமீட்டர் வச்சு வரலாம், பேராமீட்டர் இல்லாமல் வரலாம். இங்கே பேராமீட்டர் இல்லாதனால நம்ம அனுப்பும் போதும் பேராமீட்டர் இல்லாமல் அனுப்புகிறோம். ஓகேங்களா? சப்போஸ் இங்கே பேராமீட்டர் இருந்தால் நம்மளும் என்ன பண்ணணும், பேராமீட்டர் வச்சு அனுப்பணும். அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இங்கே போகும்போது நாங்கள் நேராக இந்த இன்சர்ட் மெசேஜ் இங்கே போவோம். போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ள வரோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்கோ ஸ்டூடெண்ட் சீட்டஸ் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது எக்கோன்னா அங்கேயே பிரிண்ட் ஆகிட்டு அதை விட்டு வெளில வந்துடுங்க. இப்போ PHP ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபங்க்ஷன் காலிங். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து டெக்ளேர் பண்ணிட்டு நம்ம கால் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். கால் பண்ணுறதுக்கு எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா அதோட பேரை வச்சு, ரைட்டா? இப்போ உங்கள் பேரை வந்து அறிவிக்கிறோம். இந்த EA1 ஒருத்தர் பேர் இருக்குது. நான் மறுபடியும் உங்களை கூப்பிடும்போது என்ன பண்ணுவேன்? அந்த இதை வந்து உங்கள் பேரை வச்சு நான் கால் பண்ணுவேன். அதே மாதிரி தாங்க இந்த ஃபங்க்ஷன் காலிங்கிறது. ஓகேங்களா? இந்த கிளாஸில் இது போதும். ஃபில்டின் ஃபங்க்ஷனை, ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை, சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதை வந்து மூணுமே ஒன்று தாங்க. அண்டு பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன், இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் இது வரைக்கும் போதும். சப்போஸ் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இது கால் பண்ணி கேளுங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு கிளாஸில் வச்சு நடத்துகிறேன். சப்போஸ் இல்லை சார் எனக்கு கேட்டவுட்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஈஸியான இதாங்க. எழுதி போட்டு நடத்தும்போது கொஞ்சம் புரியும். பார்த்துக்கோங்க. இப்பயும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டவுட் இருந்தால் கால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.